வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என்டிஎஸ்சி மேட் கொஸ்டின் பேப்பரில் 77 கொஸ்டின்லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் 26க்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன், நோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார், ஜாபர் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ் டு ஹிம். இப்போது அதுக்குடைய ஆன்சர் சொல்கிறேன். இப்போது ஏ அப்படிங்கிறது ரிவர்ஸில் ஏபிசிடியை எழுதிட்டு வந்தால் ஏனுடைய வேல்யூ வந்து 26, பினுடைய வேல்யூ 25, ரெண்டையும் ஆட் பண்ணால் 51. அதே மாதிரி ரிவர்ஸில் எழுதுனா எக்ஸ்னுடைய வேல்யூ 3, ஒய்னுடைய வேல்யூ 2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. அது மாதிரினா பி மைனஸ் கியூ ரிவர்ஸில் எழுதுனா பியோட வேல்யூ 11, கியூவோட வேல்யூ 10, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 1. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இப்போது நம்ம 77 போவோம். தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் தி கிவன் ஃபிகர். இதில் எவ்வளோ ஸ்கொயர், சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 ஸ்கொயர்ஸ் இருக்கா. 9, 10, 11, 12, 13, ஸ்கொயர் ஃபுல்லாக சேர்த்துட்டு 14. அதுக்கப்புறம் 15, 16, 17, 18, அப்புறம் 19, 20, 21, 22, 23 அப்படிங்கும்போது இது 23, 24, 25, 26, இதில் மாற்றி பண்ணலாம் 26. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கொயர் ஃபுல்லாக சேர்த்துட்டு 27. இப்போது ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது ஆன்சர். 78 படத்தில் உள்ள கனசதுரங்களின் எண்ணிக்கை. தி நம்பர் ஆஃப் கியூப்ஸ் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர். இப்போது இதுக்கு கீழேயும் என்ன இருக்கும், ஒரு கியூப் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுக்கு கீழேயும் 2 இருக்கும். அதுக்கு இந்த 1 இருக்கும் இல்லையா. அப்போ டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும் இல்லையா. இதில் 3, இதில் 1. இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கியூப்ஸ் இருக்கும் அப்படின்னா 3. ஆப்ஷன் 3 10 கியூப்ஸ் இருக்கும். 79th question. The number of dots lie opposite to the face having 3 dots when the given figure is folded to form a cube. பகடை கணக்கு தான் இது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கனசதுரம் அமையுமாறு மடித்தால் 3 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை. இதுக்கு 1 ஆல்டர்னேட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடாக வரும். அப்போ 1 ஆப்போசிட் சைடு 4 வரும், 3க்கு ஆப்போசிட் சைடு 5 வரும். என்ன கேட்குறாங்க, 3க்கு தான் கேட்குறாங்க. 3 புள்ளிகள் அப்படின்னு எப்போது நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக இதில் டாட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்கு ஆப்போசிட் சைடு வந்து 5. ஆப்ஷன் 1. அடுத்தது 80th question. தந்தை மகனை நோக்கி, நீ பிறக்கும் பொழுது எனக்கு உன்னுடைய தற்போதைய வயது என கூறுகிறார். தற்போது தந்தையின் வயது 48 எனில் 6 வருடங்களுக்கு முன் மகனின் வயது என்னவாக இருந்திருக்கும். இங்கிலீஷில் பார்த்தோன்னா, ஃபாதர் டெல்ஸ் his son, I was your present age when you were born. If the father's age is 48 now, how old was the boy 6 years back? இப்போது மகனுடைய வயது நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் என்ன சொல்கிறாரு, அவர் பிறக்கும் பொழுது இவருடைய வயது வந்து மகனுடைய வயதாக தான் இருந்தது. மகன் பிறக்கும் பொழுது அப்பாவினுடைய வயது மகனுக்கு இப்போது என்ன வயது இருக்குமோ அது அப்படின்னு சொல்கிறார். அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ 48 - x is equal to x. எக்ஸ்னு வந்து தெரியாது நம்மளுக்கு. அப்போ இந்த எக்ஸ் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் கொண்டு போவேன். அப்போ 2x ஆகும். அப்போ x is equal to 48 divided by 2, 24. இப்போ மகனுடைய தற்போதைய வயது வந்து 24. என்னன்னா கேட்குறாங்க 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கேட்குறாங்க, 6 years back. அப்போது அது என்ன பண்ணணும், 6ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். 24 - 6 18. நம்பர் 3 அப்படிங்கிறது 18 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுக்கப்புறம் இதனுடைய QPN 5764 என்னுடைய தண்ணீர் பிம்பம் வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. ஒவ்வொன்றையும் நீ தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். QPN இந்த செகண்ட் ஆப்ஷன் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றுமே திரும்பி தான் இருக்குது. இப்போது ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதே மாதிரி 82
கொடுக்கப்பட்ட படத்தின் தண்ணீர் பிம்பம். இதுக்கும் வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் கரெக்டாக இங்கே வரணும். இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கா, அதே மாதிரி இந்த இதுவும் வந்து இப்படி ஸ்லாண்டிங் லைன் வந்து டைரக்ஷன் மாறி இருக்கும். அப்போது ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். அப்புறம் த மிரர் இமேஜ் ஆஃப் 259 RSWZ. இதுலேயும் மிரர் இமேஜ் அப்படின்னா இந்த லாஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதே மாதிரி W அப்படியே இருக்கும், S சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் R சேஞ்ச் ஆகும், 9, 5, 2 எல்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி எது இருக்குது அப்படிங்கும்போது ஆப்ஷன் 1 அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் கண்ணாடி பிம்பம். தி மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர். இதனுடைய மிரர் இமேஜ் அப்படிங்கும்போது வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும், இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும். அந்த மாதிரி இருக்குது ஆப்ஷன் 3. அதுக்கப்புறம் 85 6 பக்கங்களிலும் பச்சை வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 3 சென்டிமீட்டர். அது 1 சென்டிமீட்டர் பக்களவுள்ள கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் எந்த ஒரு பக்கத்திலும் வண்ணமில்லாத கனசதுரங்களின் எண்ணிக்கை என்ன? இங்கிலீஷில் பார்ப்போம். A cube is colored green on all 6 faces. The side of a cube is 3 centimeter. It is cut into smaller cubes of equal size of length 1 centimeter. The number of cubes without color on any faces. இப்போது ஒரு க்யூப் இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள சைடு 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு க்யூப் எடுத்துக்கிறோம். அதை வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது எல்லா சைடும் என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அப்போ கட் பண்ணும்போது எதில் கலரே இருக்காது அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் கீழே எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கும், இந்த க்யூபுக்கு கீழே எவ்வளோ க்யூப் இருக்கும், 2 க்யூப் இருக்குமா. அப்போ அந்த 2வது க்யூப் இருக்கும் இல்லையா சென்டரில் மிடில், அது மட்டும்தான் என்ன இருக்காது, கலர் இருக்காது. நீ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு அந்த சைடு அடியில் எல்லாமே இருக்கும். எந்த இது இருக்காது அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கும், அது மட்டும்தான் எந்த கலரும் இருக்காது. அப்போது ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 86 to 88 கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் 1, 2, 3, 4 3 படங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒரே வகையில் அமைந்துள்ளன. ஒரு படம் மட்டும் பொருந்தாத வகையில் உள்ளது, அதனை தேர்வு செய்க. ஒன்று மட்டும் ஆட்மேன் அவுட் தான். இது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே வந்து இது ஃபில்லப் ஆகிருக்கு, இது ஃபில்லப் ஆகாமல் இருக்கு. ஆப்ஷன் 4. இப்போ 87ல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இது அவுட் சைடு இருக்குது, இது இன்சைடு இருக்குது, இதுவும் அவுட் சைடு இருக்குது, இது மாறி இருக்குது, இது அவுட் சைடும் இது இன்சைடும் இருக்குது. ஆப்ஷன் 4. அதுக்கப்புறம் 88 எடுத்தீங்கன்னா இந்த கேப் வந்து இது 45 டிகிரி தான் இருக்குது. இந்த இவ்வளோ தான் கேப் போகுது. இது ரெண்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு செக்மெண்ட்டை மட்டும்தான் தாண்டுது. பட் இதில் வந்து 2 செக்மெண்ட் தாண்டி இருக்குது. அதனால் செகண்ட் ஒன் தான் ஆன்சர். அதுக்கப்புறம் select the portion of the picture from the 4 alternatives 1, 2, 3 and 4 to complete the following figure. அப்போது இந்த இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்பர் 1. இதை இங்கே போட்டுப்பார், இது கரெக்டாக இங்கே சூட் ஆகுமா, அதனால் ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த அதே மாதிரி தமிழில் பார்ப்போம். கீழ்காணும் படத்தின் விடுபட்ட பகுதியினை கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கும். இதுதான் இங்கே போட்டும்போது இது கரெக்டாக ஃபில்லப் ஆகும். அடுத்தது 90. ஒரு வடிவமைப்புடன் கூடிய சதுர வடிவ கண்ணாடித்தாள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தாள் புள்ளியிடப்பட்ட கோடுகளில் மடிக்கப்படும் பொழுது கீழ்காணும் 4 மாற்று விடைகளில் எந்த ஒன்றுடன் பொருந்தும். பேப்பர் ஃபோல்டிங். இது a square transparent paper with a pattern is given. Choose amongst the 4 solution figures which would look like the one when the paper is folded at the dotted line. இந்த டாட்டட் லைனில் மடித்தா எந்த மாதிரி கிடைக்கும், டிரான்ஸ்பரண்ட் பேப்பராக இருக்குது. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். இது வராது. இதில் இது டைரெக்ஷன் வந்து மாறி இருக்குது, இது ஒரே மாதிரி இருக்குது, அது மாறி இருக்கும்போது இதுதான் ஆன்சர். அடுத்தது
வினாக்கள் 91 முதல் 95 வரை ஏபிசிடி என்ற படங்களை தொடர்ந்து வரக்கூடிய படத்தினை 1, 2, 3, 4 ஆகியவற்றிலிருந்து தேர்வு செய்வோம். இது ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பரில் வந்த இதுதான். இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸில் 90 டிகிரி மூவ் ஆகுது. இது 45, இன்னொரு 45 90 டிகிரி. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி மூவ் ஆகுது. சரியா, அது பார்த்தா தெரியும். அப்போது இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஏ போர்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு இது 90 டிகிரி ஏ ஆகிடும். இது 90 டிகிரினா இங்கே வந்துடும். ஓகேயா, அப்போது ஆப்ஷன் 3. ஓகே, இது 92. இது என்ன ஆகுது அப்படின்னா 90 டிகிரி இது டேர்ன் ஆகிட்டு ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் ஃபில்அப் ஆகுது. அப்போது இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது இங்கே இருக்கா, இது நெக்ஸ்ட்டு இங்கே ஆகிடுது, இது ஃபில்அப் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இது இந்த ஸ்கொயர் வந்து கீழே வந்துடுது, இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபில்அப் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து இப்படி டேர்ன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளும் ஃபில்அப் ஆகிடுது. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன வரும், ஆப்ஷன் 2. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட்டு இப்படி ஆகிடும், இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஃபில்அப் ஆகும். ஆப்ஷன் 2. 93 கொஸ்டினில் இதில் என்ன பண்ணுதாங்க அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, இந்த சர்க்கிள் வந்து ஆப்போசிட் சைடு வந்துடுதா. நெக்ஸ்ட்டு என்னாச்சு, இந்த ஸ்கொயர் வந்து மேலே போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் எகெயின் இந்த சர்க்கிள் ஆப்போசிட் சைடு போயிடுது. சரியா, அப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் இங்கே வந்துடும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுது இந்த ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் 1. அடுத்தது 94. இந்த மாதிரி ரிவர்ஸில் இசட் ஃபார்மேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், இது நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் வரும். அப்போ ஆப்ஷன் 2. அடுத்தது 95. ஏபிசிடி, சிடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இ, அதுக்கப்புறம் எஃப்ஜி, ஜேஹெச்ஐ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கும்போது கேஎம் அப்படிங்கும்போது இது நெக்ஸ்ட்டு அப்படிங்கும்போது இதனுடைய மிரர் இமேஜ் இங்கே வந்துடுது. இது செகண்ட் ஒன் வந்து பியினுடைய மிரர் இமேஜ் தான் வந்திருக்கு. அப்போது என்னுடைய மிரர் இமேஜ் அப்படிங்கும்போது இது. அப்போ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு 96. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் முதல் 2 படங்கள் ஏ பி ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. அதே தொடர்பு அடுத்த 2 படங்களுக்கும் சி மற்றும் டி பொருந்தும். விடுபட்ட இடத்திற்கு டி சரியான படத்தினை 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். அதே மாதிரி தான் இது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா லாஸ்ட் ஒன்னுக்கு இது மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு இதிலிருந்து செலக்ட் பண்ணணும். இப்போது இது எப்படி இருக்குது, இது ரெண்டும் இது மாதிரி வருதா. அப்போது சி அப்படிங்கிறது எப்படி ஆகும், ஆப்ஷன் 4. 97. இது வந்து 90 டிகிரி மாறுது, அதுக்கப்புறம் சின்ன ஒரு லைன் இருக்குது. அப்போது இதுக்கு அப்படிங்கும்போது 90 டிகிரி மாறணும், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன லைன் வரணும். அப்போ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு இது ஒரு டயகனல்ஸாக இருக்குது. டயகனல் நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் வருது. அப்போது இதுக்கு நடுவில் என்ன வரும், இது சர்க்கிள் இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் வரணும். அப்போ ஆப்ஷன் 1. டைரக்ஷனெல்லாம் இதில் மாறக்கூடாது, டைரக்ஷன் மாறல இல்லையா, அதனால் ஆப்ஷன் 1. Next, figure X is embedded in any one of the 4 alternatives 1, 2, 3 and 4. Choose the figure which contains the figure X. படம் X ஆனது கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடை படங்களில் ஒன்றின் பகுதியாக அமைந்துள்ளது. அப்படத்தினை தேர்வு செய்க. இந்த படம் இதில் எந்த படத்தில் அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த இதுதான் இங்கே இருக்கா. சரி, வேறு இதில் எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி இருக்காது. ஆப்ஷன் 3. அதே மாதிரி இது எந்த பிக்சரில் இருக்குது அப்படின்னா இந்த இதில் தான் இருக்குது. ஆப்ஷன் 2. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.